வெட்னரி யூஜி தமிழ் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நிறைய நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆல்ரெடி நாங்கள் பிவிஎஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பொலிட்டரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜிக்கு அப்ளிகேஷன் நாங்கள் போட்டிருக்கோம் சார். எப்போ சார் ரேங்கிங் லிஸ்ட் வெளியிடுவாங்க, எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கால்நடை மருத்துவ படிப்பை பொறுத்தவரையும் வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதி தான் கடைசி தேதி. அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜூன் ஜூலை வந்து நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்டும் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரியும், காலேஜ் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர். அதனால வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்னா, ஸோ ஆகஸ்ட் மாதம் அண்டு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மிடில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பருக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும். காலேஜ் ஓப்பனிங் டே வந்து அக்டோபர். அதனால வந்து நமக்கு ரேங்கிங் ஆஃப் அதாவது ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கவுன்சிலிங் பொறுத்தவரையும் ஆகஸ்ட் மிடில் ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பருக்குள்ளே ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. காலேஜ் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர். ஓகே, எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வெட்னரி, பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி, பொலிட்டரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, ஸோ இந்த கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு அனலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், இந்த வருஷம் நம்ம இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட் கிடைக்குமா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கடைசி பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எந்த ரேஞ்சஸ் கட் ஆஃப்ல போச்சு அப்படின்றத நம்ம வெப்சைட்ல ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிஎஸ்சி ஏஹெச் அகடமிக், ஸோ அகடமிக்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 2022-23 செஷன்ல 197.50 முடிஞ்சிருக்கு. அதே இது 2023ல 196.50, ஒரு மார்க் வந்து கம்மியாயிருக்கு. அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா 194 2022ல, அதே 2023ல 195, அதாவது ஒரே ஒரு மார்க் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு மார்க் வந்து கூடி இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு குறைஞ்சிருக்கு, பிசி கேட்டகரிக்கு கூடி இருக்கு. பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 191 2022ல க்ளோசிங் ரேங்க், இது க்ளோசிங் மார்க். அதே இது 2023 பார்த்தீங்கன்னா 185.50 முடிஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.5 மார்க் வந்து கம்மியா இருக்கு. ஸோ 2.5 மார்க் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டிஎன்சி 193.50 வந்து 2022ல, அதே இது வந்து 23ல 2023 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 195.9, 2 மார்க் வந்து அதிகமாகவே போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி 190.50, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 193. எஸ்சிஏ 185.50 வந்து 2022ல முடிஞ்சிருக்கு. அதே ஒரு மார்க் வந்து 23ல கூடி இருக்கு. எஸ்டியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 186.50, 189, அதாவது 2.5 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த வருஷம் எவ்வளவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட ஒரு 1 மார்க் இல்ல 1 மார்க் கம்மி அந்த ரேஞ்சஸ்ல தான் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வராம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2022-23 கம்பேர் பண்றப்ப ஓரளவு வந்து 1 மார்க் டிஃபர் இந்த ரேஞ்சஸ்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவு ஒரு 190க்கு மேல இருக்கிறவங்க ஸோ அப்ளை பண்ணி வைக்கிறது பெஸ்ட். அதுக்கு கீழே இருக்கிறவங்க ட்ரை தான் பண்ண முடியும். அது வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்மளால வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க முடியும். அதே மாதிரியே வந்து இப்போ வந்து நீங்க பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்சஸ்ல ஒகேஷனல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி 194.50 2022ல, 23ல எந்த ஓப்பன் கேட்டகரியில யாரும் அலாட்மெண்ட் வாங்கல. பிசி பொறுத்தவரை 188.5, சாரி 188.5ல போயிருக்கு. அதாவது 2022ல, 2023ல சேம் கட் ஆஃப் தான். பிசிஎம் முஸ்லீம்க்கும் அதுவும் பாத்தீங்கன்னா 177 வந்து 2022ல, 2023 லாஸ்ட் இயர் 177. எம்பிசி டிஎன்சியை பொறுத்த 189 லாஸ்ட், அதாவது 2022ல, 2023ல பாருங்க 187.50, அதாவது 1.5 மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 185.50 2022, 2023 பாத்தீங்கன்னா சேம் தான். எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 2022ல 194.50, பட் எஸ்சியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கம்மியா தான் போயிருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அது வந்து கரெக்டாகவே நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரியே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வேற வேற கோர்சஸ்லாம் போகிறப்ப ஸோ அதனால எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால மெரிட் வரட்டும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு எதுவுமே போகல 2 வருஷமும்.
பிசி 165.57, லாஸ்ட் இயர் 178 போயிருக்கு. பிசி முஸ்லீமுக்கு 2022 179, 2023 சேம் தான். எம்பிசி டிஎன்சிக்கு 168.50 வந்து 2022ல 2023ல 182.50. எஸ்சி 170.55 2022ல 2023 லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 171. ஸோ எஸ்சியை பொறுத்தவரை 156.50. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 184.50. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிடெக் பொலிட்டரி டெக்னாலஜி பொறுத்தவரை ஓசி எதுவும் போல. பிசியை பொறுத்தவரை 137ல வந்து 137.50 வந்து 2022ல லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 156. பிசி முஸ்லீம் 2022ல போயிருக்கு, லாஸ்ட் இயர் எதுவும் போல. எம்பிசியை பொறுத்தவரை 134 வந்து போயிருக்கு 2022ல. ஸோ அதே வந்து லாஸ்ட் இயர் பாருங்க 151.50 போயிருக்கு, கூடி இருக்கு. எஸ்சி 150.50. ஸோ அதுக்கப்புறம் 2023 லாஸ்ட் இயர் பாருங்க 119. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஸ்சிஏ 155.74, லாஸ்ட் இயர் வந்து 110 தான் போயிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 2022 போல லாஸ்ட் இயர் 106.50 கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடெக் டைரி டெக்னாலஜியை பொறுத்தவரையும் ஓப்பன் கேட்டகரியில நமக்கு எதுவுமே போல. பிசி கேட்டகரிக்கு 162 2022, லாஸ்ட் இயர் 171.50. பிசிஎம் எதுவும் போல. எம்பிசியை பொறுத்தவரை 2022ல 168.19, லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 183.53. எஸ்சியை பொறுத்தவரை 166.50, லாஸ்ட் இயர் 169. எஸ்சியை பொறுத்தவரை 2022 எதுவும் போல, லாஸ்ட் இயர் 127.50. ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரையும் வந்து நம்ம மெரிட் வந்தாதான். ஸோ இப்போ நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க, மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ வெட்னரி யூஜி தமிழ் சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்ஸ்.